அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஜோதிட ஆய்வு மற்றும் வாஸ்து தலைப்பில் தெருக்குத்து மனை நன்மையா? தீமையா? இந்த தெருக்குத்து மனை யாருக்கு நன்மையா இருக்கும்? இந்த தெருக்குத்து மனை யார் வாங்கினால் எவ்வாறு இருக்கும்? என்பது போன்ற ஒரு சிறிய கேள்வியும், பலதரப்பட்ட சிந்தனையும் கலந்த ஒரு ஆய்வினை பார்ப்போம். பொதுவாக இந்த தெருக்குத்து மனை வாஸ்து நன்மையா? தீமையா? என்ற கேள்விகளை எழுவதற்கு முன்பாக, இந்த வாஸ்து என்ற பெயரில் பலவிதமான குழப்பங்களையும் இந்த இந்த தலைமுறை சந்தித்துக் கொண்டே தான் இருக்கின்றது. உதாரணமாக, பொதுவாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை அனைவரிடமும் இன்றைய காலகட்டத்தில் மேலோங்கி உள்ளது. அப்பொழுது நீங்கள் வீடு கட்ட சந்திக்கும் பொழுது, முதலில் வரக்கூடிய கேள்வி, எது மாரி மனை வாங்கி விடுவார்கள்? இந்த மனை தெருக்குத்துவா இருக்குது, தெருக்காரல் இருக்குது என்பது போன்ற ஃபர்ஸ்ட் கேள்வி எழுகின்றது. இந்த மனை யாருக்கு சிறப்பாகவும் இருக்கும், சிறப்பில்லாம இருக்கும் என்ற கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி. இன்னொரு விதமாக நீங்க சிந்திக்க கூடும் இந்த அளவுகள். இன்றைய காலகட்டத்தில் ஒருவர் குழி கணக்கை பேஸ் பண்ணுவார்கள். இந்த குழி 30 அடி சதுரத்தை கொண்டவர்கள், ஒருத்தர் 34, 32 என்று பலவிதமான அளவுகளை கொண்டு மனைக்கணக்கிலே போடுவார்கள். அன்பர்களே, நீங்கள் அனைவருமே இன்றைய படிப்பறிவை நோக்கி அனைவருமே நாம் சென்று விட்டோம். இதனுடைய சார அம்சத்தை நமக்கு அன்றைய தினம் ஒரு லேண்ட் இன்றும் நாம் கிராமப்புறத்திலும் நம்முடைய முதியோர்கள் எல்லாமே கிராமத்தில் ஒரு நிலத்தை சொல்லும்போது இது எத்தனை குழிப்பா இருக்குது? 12 குழி கொண்டது. நாம் 1 ஏக்கர் என்கிறோம். இன்னொரு இடத்தில் 18 குழி, 36 குழி. இந்த குழி கணக்கு என்பது சென்டிமீட்டர், மீட்டர், மில்லிமீட்டர் என்ற கணித துல்லியமான டெசிமல் அளவுகள் வருவதற்கு முன்பாக இ கொடுக்கப்பட்ட ஒரு அளவும், அது தோராயமான கணக்கும். இதனுடைய ஒரு சாராம்சத்தை நீங்கள் அறிவு கண்ணோட்டத்தில நோக்க வேண்டும். ஆகையினால், ஒரு குழி கணக்கை நீங்க வைத்துக்கொண்டு இந்த மனை, அந்த மனை என்று கூறுவது, பித்தலாட்டம் பேசுவது, இதில் ஒரு ஒரு நிலையான முடிவுக்கு வராத ஒரு கணக்கை வைத்துக்கொண்டு நீங்க எப்படி ஒரு நிலையான முடிவுக்கு வர முடியும்? இன்றைய தினம் நாம எல்லாமே டெசிமல் அளவுக்கு மாறிவிட்டோம். நீங்க குழப்புகள் வேண்டாம். நீங்கள் வாஸ்து சாஸ்திரத்தில் கொடுக்கக்கூடிய அந்த மனையடி அளவுகளை நீங்கள் பயன்படுத்தினாலே போதுமானது. நீங்கள் குழி கணக்கை பயன்படுத்தப்படும் பொழுது, அதில் வேறுபட்ட பலவிதமான சிக்கல்களை நீங்க சந்திப்பீர்கள். நீங்க உதாரணமாக ஒரு கட்டடம் பினிஷிங் செய்துவிட்ட பிற்பாடு, மறுபடியும் அதை அளந்து, அந்த குழி கணக்கை பெருக்கி பார்த்தால், அந்த அந்த மனையில் ஏகப்பட்ட இடர்பாடுகளை சந்திப்பீர்கள். சரி, இதை பற்றியும் நீங்கள் சிந்திக்க வேண்டாம். அடுத்த ஸ்டெப்பை பார்ப்போம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த தெருக்கூத்து மனை. பொதுவாக ஒரு மனை, வீடு என்பது யார் வசிக்கிறா? ஒரு மனிதன் தான் வசிக்கிறான். அங்க ஒரு கால்நடை வசிக்குதுன்னா, கால்நடை வசிக்கிறது. அந்த கால்நடைய ஆள்பவன் இந்த பிரபஞ்சத்தில் முக்கியமான மூல காரணங்கள் குடுத்திருந்தாலும், இந்த பிரபஞ்சத்தை கட்டி ஆளக்கூடிய சிந்தனையும், ஆற்றலையும் யாரிடம் இறைவன் கொடுத்திருக்கின்றான்? மனிதனிடம் கொடுத்திருக்கின்றான். அதாவது இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய வரம் என்பது மனித பிறவியாகும். இந்த மனித பிறவியில் நாம் வாழ்வதற்கு ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்பதற்கு உடல் தேவை. ஒரு உயிர் உருவாகிறது. அந்த உயிருக்குள் இருந்து வாழ்வதற்கு என்ன பண்ணுது? உடல் தேவைப்படுகிறது. இந்த உடல் சொகுசாக இந்த உடலை பாதுகாக்க வேண்டும் அல்லவா? அதற்கு ஒரு இருக்க இடம் தேவைப்படுகிறது. அந்த இடத்தை சுற்றி தான் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் தான் அந்த வாஸ்து என்பது அமைகின்றது. வாஸ்து என்ற சொல்லு என்ற வடமொழி சொல்லு என்பது பூஜை, புனஸ்காரம் என்பது போன்ற தலைப்பில் ஆரம்பிக்கின்றது. ஆகினால் நீங்கள் ஒவ்வொருவரும் வீடு கட்டும்போது ஒரு சில விஷயத்தை பூஜை, புனஸ்காரம் இந்த பூமி பார்த்தீங்கன்றால் 4 பக்கமும் கடலாலும், நடுவில் தான் நம்முடைய தீவு போல உள்ள ஒரு நகரத்தில் நாம் குடியிருக்கின்றோம். அப்பொழுது இந்த வாஸ்து என்ற தலைப்பு எங்கிருந்து நமக்கு தோன்றுகிறது பூஜை செய்யும் பொழுது? இதில் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம வசிக்கக்கூடிய தென்னிந்திய பகுதியால் சரி, வட இந்திய பகுதி செல்லுது. அங்கே என்பது பார்த்தீங்கன்னா, பண்டைய நம்ம காலத்தில் நம்ம உற்று நோக்கும் பொழுது, விஸ்வகர்மா எல்லா இடத்துக்கும் அணிஞ்சிருப்பாங்க. விஸ்வகர்மா சமுதாயம் இருக்கிறது. விஸ்வகர்மா என்பது நம்ம மகாபாரத போரில் யாருக்கு கண்டவங்கள பாண்டவர்களுக்காக இருந்தது இந்திர பிரதேசத்தை அனுபவிச்சார்கள். கட்டி அனுபவித்தார்கள். கிருஷ்ணர்களுக்காக யார் இருந்தாங்க? மதுரா நகரத்தை தீர்மானித்தார்கள். அதனுடைய 14வது குழந்தை விஸ்வகர்மனுடைய குழந்தை தான் மயன். அப்பொழுது இந்த இந்த தென்னிந்திய பகுதி, தென்னிந்திய கண்டம் முழுவதுமே பார்த்தீங்க என்றால், இங்கெல்லாம் மயன் கட்டடக்கலை. இந்த கட்டடத் தொழிலில் வேரியேஷன் ஆகி இருக்கிறது. இதெல்லாம் அடுத்த தலைப்பில் பார்ப்போம். பொதுவாக இந்த தெருக்கூத்து மனை என்ற டாபிக்கில் நம்ம ஆய்வு கண்ணோட்டத்தை பார்ப்போம். தெருக்கூத்து மனை என்பது நம்ம உதாரணமாக நீங்க சொல்லக்கூடிய தெருக்கூத்து மனை வாங்கி விடுகிறீர்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த வாஸ்து மட்டும் தனித்து இயங்குவது இல்லை. நீங்கள் வாஸ்து பார்க்கும்போது என்ன சொல்லுவேன்? என்னுடைய ராசிக்கு அங்க தான் உதைக்குது உங்களுக்கு. நீங்க நீங்க நல்லா கேள்விப்பட்டு நீ வாஸ்துவோட நிறுத்திக்கிட்டா உனக்கு தப்பு இல்ல. சார், என்னுடைய ராசிக்கு எந்த பக்கம் மனை வைத்தா நல்லாருக்கும்? இது வடக்கு தலைவாசலா? இல்ல தெற்கு தலைவாசலா? இல்ல கிழக்கு தலைவாசலா? மேற்கு தலைவாசலா? என்ற கேள்விகள் முதலில் எழும். அப்பொழுது உங்கள் வீட்டில் வயோதிகள் அப்பா, அம்மா இருவர் வைத்துக் கொள்ளுங்கள்.
1 மகன், 2 மகன் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ மொத்தம் 4 பேர் வருது. 4 பேருக்கும் திருமணம் செய்து அவங்களுக்கு குழந்தை குட்டியோட ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, கம்பைன்ட் ஃபேமிலி வச்சுக்கங்க. அப்பொழுது இதில் யாருக்கு எந்த திசையை நீங்க அமைப்பீர்கள் என்ற முரண்பாடான கேள்வி வரும்பொழுது, அங்கு ஒரு டாபிக் விழுகின்றது. என்ன டாபிக் வருகின்றது? அப்ப அந்த வீட்டினுடைய பத்திரம் யாருடைய கையில அந்தஸ்தாக இருக்கிறது? அப்படி என்று வைத்துக்கொண்டு அதனுடைய டாபிக் எஜமானர் யார்? இப்பொழுது லேண்ட் ஓனர் யார் என்று தலைவாசலை அமைத்து வீட்டை கட்டி அமைத்து விடுகின்றீர்கள். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வீட்ல இருக்கும்போது மாறிட்டீங்க. அப்பொழுது அந்த வீடு வந்து தந்தைக்கு முன்னால இருந்தது ஒரு மகனுக்கு பிரியுது. அப்ப அவங்களுடைய ராசிக்கு நீங்க எவ்வாறு மாற்ற முடியும்? அங்க வாஸ்து எப்படி அமையும்? அப்பொழுது நீங்க ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ப வந்து மனிதன் நீங்க நீங்க என்னைக்கு வாஸ்துவ விட்டு அடுத்த டாபிக் வாசலுக்கு வந்து ராசி அப்படிங்கிற டாபிக் உள்ள போனாவே, அப்ப ஜோதிடத்தினுடைய அடிக்கட்டமைப்புக்கு வசதிக்கு வந்துர வேண்டும். சரி, இப்ப உங்களுக்கு ஜோதிடத்தினுடைய சாராம்சத்தை ஒரு சில உதாரணத்தோட தொட்டு காமிக்க விரும்புகிறேன். நீங்க ஒன்றை நினைக்கலாம். ஒரு ஜோதிடத்தில் லக்னம் பெருசா, ராசி பெருசா என்று. ஒரு நாளில் 2 மணி நேர இடைவெளியில் 12 லக்னங்கள் சூரிய உதயத்திலிருந்து ஏற்படுவது. ரைட். அப்ப சந்திரன் என்பது ராசி குறிக்கிறது. மொத்தம் நம்ம இந்தியன் இந்த செலஸ்டியல் பாடியில் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றது. அப்ப சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரமாக மாற்றி மொத்தம் 27 நாட்களில் 12 ராசியை கடக்கின்றார்கள். அப்ப ஒரு ராசி 2 1/4 நாளுக்கு இருப்பதெல்லாம் ஒரே ராசி தான். அவைகளுக்கெல்லாம் ஒரே மாரி அமைந்துவிடுமா? அப்ப ஒரு ஒரு நாளில் 12 விதமான லக்னம், இலக்கு பிளஸ் குணம் 12 விதமான எக்ஸ்பெர்ட்டும் உருவாகின்றது. அப்போ ஒரு மனிதன் ஒரே மாரி நீங்க வாஸ்து சரி அவன் வந்து ஈசானி மூலையில கிணறு வச்சு நல்லா சூப்பரா கட்டிட்டான் சாமி. அப்ப எனக்கும் அதே மாரி கட்டினா எனக்கும் வாழ்க்கை நடக்குமா? அப்படிங்கிற முட்டாள்தனமான கேள்வியெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணி, இந்த வாஸ்து சாஸ்திரத்துல நீங்க குழப்பிக்க கூடாது. இப்ப நாம்ப என்ன பண்ணணும்? நமக்கு கிழக்கு கிழக்கு கடற்கரை பக்கமா இருக்குது. அப்ப நான் இங்க ஓடக்கூடிய நதிலாம் எங்க போகுது? கிழக்கு நோக்கி ஓடுது. அப்ப மேற்கு பக்கம் கடல் நம்ப நம்ப இந்திய இந்திய தீபகற்ப நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப கன்னியாகுமரியிலிருந்து அந்த சைடு ஃபுல்லாவே குஜராத் அந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணும்? ஓடக்கூடிய ஆறுலாம் வந்து அத கிராஸ் பண்ணிட்டு வந்து கிழக்க வந்து பே ஆஃப் பெங்கால்லயே வந்து கலக்கும். அரபிக் கடல்ல தான் கலக்கும். சரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய நேரம்லாம் தெற்கு போகி நோக்கி எங்க போகும்? இந்திய பெருங்கடல்ல கலக்கும். இதெல்லாம் வந்து கான்செப்ட் ஆஃப் நம்ம வந்து மைண்ட வந்து அவுட் ஆஃப் ரேஞ்ச் பிரகாசமாக ஏன், என்ன, எதற்கு என்ற கேள்வியை அறிவியல் கண்ணோட்டத்தில நோக்க வேண்டும். அப்ப இவ்வாறு இருக்க, நாம் எந்த கலாச்சாரத்தில் நம்முடைய வாழ்க்கை சூழல் எங்க இருக்குதோ, அங்க தான் அமைக்க வேண்டும். சரி, நீ கிணற்ற கொண்டு போய் ஈசானிய மூலையில அமைச்சுட்டா எல்லாம் மாறிடுமா? உனக்கு பக்கத்தில ஒரு ஒரு பெரிய ஒரு ஆறு போகின்றது. அந்த ஆற்றை உற்று நோக்குங்கள் நண்பர்களே. அந்த ஆறு எங்கே உருவாகின்றது? அதனுடைய வளைவுத்தன்மை பூமியினுடைய நெகிழ்வுத்தன்மைக்கு பூமியினுடைய பாறை அடுக்குகளில் உள்ள நெகிழ்வுத்தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஆற்றினுடைய வேரியேஷன் அமைகின்றது. அப்பொழுது நம்முடைய பண்டைய நாகரிகங்கள் அனைத்தும் ஆற்றங்கரையை ஒட்டி அமைந்திருக்கும். அப்பொழுது ஆற்றினுடைய இரு கரையிலும் தான மக்கள் குடியிருப்பார்கள். நீ ஒரு கரையில இருக்கிறவன் இவன் மட்டும் நல்லா வாழ்வான், அந்த வாழ்வாங்கிறதுக்கு என்ன கேரண்டி ஆஃப் லைஃப்? சரி, இத பத்தி நம்மலாம் அடுத்த பதிவில் வரக்கூடிய பதிவில் இதெல்லாம் விளக்கமாக பார்ப்போம். சுருக்கமாக இதனுடைய விளக்கத்தை இந்த சாப்டரில் நாம் பார்ப்போம். பொதுவாக நீங்கள் ஒன்றை நினைக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது ஒரு தனி மனித உயிர் கொடுத்த தாய். அந்த தாயை ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 4ஆம் இடமாகவும், நம்முடைய அதை சமுதாய ஆற்றலுக்கு உடல் கொடுத்த தாய், அதான் சந்திரன். உயிர் கொடுத்த தந்தை, அது 9ஆம் இடம். தந்தை வந்து கலாச்சார சமுதாயத்தில் உள்ள கலாச்சாரம், நம்மளுடைய பிரதிபலிப்பு எல்லாம் தந்தை சார்ந்து தான் இயங்கும். தாய் என்பது நம்ம உடலை குடிக்கின்றாள். அப்பொழுது நம்முடைய ஜாதகத்திலிருந்து 4ஆம் இடத்தை தாயாகவும், நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களுமே தளவாட பொருட்கள். நீங்கள் எதெல்லாம் பயன்படுத்துறீங்க? நீங்க ஒரு பேனா வாங்குறீங்க குழந்தையா இருக்கும்பொழுது, ஒரு கர்ச்சீப் வாங்குறீங்க, இல்ல ஒரு பொம்மை வாங்கிக்கிறீங்க. அந்த காலகட்டத்தில அது தேவையா இருக்குது சாமி. ஆனா உன்னுடைய தாய் வந்து பிறப்பு முறையில், இறப்பு முறையில் உன்னுடைய தாயை மாத்த முடியுமா? அப்பொழுது உன்னுடைய தாய் வந்து உயிர் பெற்றா இருக்கலாம். இப்போ ஒருத்தனுடைய வாழ்க்கையில வாழ்க்கை சரியில்ல. ஒரு மனைவிக்கு உதாரணமா என்னைப் போலவே வாழ்க்கையில் நிறைய தறிகெட்டு போனவர்களுடைய ஜாதகத்தில எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனைவிக்கு 2 மனைவி, 3 மனைவி கட்டக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். அந்த நேரத்தில தசரதன் வந்து பல மனைவிகளை கற்றவன் என்ற கதைகள்லாம் உண்டு. அப்ப ஆனா தாய் யாரு? இந்த பிறவியில் உன்னை உயிர் கொண்ட 2 தாய்கள் சேர்ந்தா உனக்கு உயிர் கொடுக்க முடியும். ஒரு தாய் தான் உயிர் கொடுக்க வேண்டும். உடலை கொடுக்க முடியும். அந்த உயிரையும், உடலையும் தந்தை கொடுத்த உயிரை, உடலை காப்பாத்திக் கொடுக்கக்கூடியது யாரு? தாய். அப்பொழுது தாய் வந்து உன்னுடைய உயிர் பற்று. அதான் 4ஆம் இடம். ஆனா நீ பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களுமே, அதுவும் 4ஆம் இடம் தான். அது உயிர் பற்று இல்லாதது. இன்னைக்கு நீ உனக்கு ஒரு பொருள் இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு கிராமப்புறத்தில் ஒரு குடிசையில் ஒரு ஏழை மாணவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு ஏழை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த காலங்களும், சூழல்களும் நகர்கின்றது. அவருக்கு இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு வருகின்றான். அதை விட்டு இன்னும் பணக்காரனாகுறான். இன்னமும் போய்க்கின்றே இருக்குது. அப்பொழுது வாஸ்து என்பது நம்ம பயணிக்கக்கூடிய கால மாற்றத்தினால் வேறுபடக்கூடிய ஒரு கலாச்சார அமைப்பாகும். இந்த வாஸ்து என்பது நீங்க இருக்கக்கூடிய கட்டடக்கலை என்பது
நீங்கள் எல்லாம் சரியாக செய்தாலும் உங்களுடைய காலம் வரை, உங்களுடைய தசாபுத்தி காலம் வரை அது சரியாக இருக்கும். உங்களுடைய மனைவி, அடுத்தது உங்களுடைய மகன், மகள்களுடைய திசாபுத்தி அவர்கள் கைக்கு போம்போது, அதை சார்ந்து தான் இயங்கும் சாமி. நீங்கள் அதெல்லாம் எடுத்து விட்டு நான் இதெல்லாம் சரியா அமைச்சேன். எதை நீ சரியாக அமைத்தாய்? பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை மனிதன் எவ்வாறு எப்போது உணர்கின்றான்? நன்மை, தீமை, ஏற்ற இறக்க தாழ்வுகள் அனைத்தும் இரவு பகல் வருவது போல வந்து கொண்டு தான் இருக்கும். ஆகையினால் இந்த இந்த அந்த பிரபஞ்சமும் காலச்சக்கரத்தை உங்களுக்கு அனலைஸ் பண்ணி ஒரு விளக்கத்துடன் இந்த பதிவில் உங்களுக்கு தொட்டு காட்ட விரும்புகின்றேன். உதாரணமாக, இந்த காலச்சக்கரம் நமக்கு என்ன சொல்லுது? காலச்சக்கரம் ஒன்றுமில்லை பருவகால சுழல் தான். இந்த பருவகால சூழ்நிலைகளில் மேசம் இதுதான் மேசம். இதே சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் இந்த ஆனி மாதம் இந்த இந்த லக்ன ராசியை நம்ம மிதுனம் என்று குறிப்பிடுகின்றோம். இதை ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி. இதை கன்னி. புரட்டாசி வந்து ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தனுசு. மகரம், கும்பம், மீனம். இதுல பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன வருது? தை, மாசி, பங்குனி. இந்த வேரியேஷன். இதிலிருந்து இதுவரை ஏதோ கோடை காலம். இது காற்று காலமும், கோடை காலமும் கலந்த மானத்தை மிதுனம். இந்த கன்னி என்பது இந்த காற்றும் மழையும் கலந்த மாதம். இங்க வந்து பருவகாலம் மாறுபடுகிறதா? தனுசு என்பது மழை காலமும், பனிகாலமும் கலந்தது. இது மீனம் என்பது என்னது? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். பனியும், கோடைகாலம். இதுதான் சைக்கிள் ஆஃப் இதுதான் ஜலசிஸ்ட் பாடியில் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சக்கரம். அவ்வாறு இருக்க, இந்த மிதுன லக்னத்திற்கு 4ஆம் இடம் வந்து தன்னுடைய தாய். அப்ப தன்னுடைய வீடு, நிலங்கள் வாங்கணும் பூரா அந்த கன்னி இதை சார்பு நடக்கும். இந்த கன்னி லக்னத்தில பிறந்தவர்களுக்கு தனுசு இங்க ஒரு உபய லக்னம். இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மீனம் உபயம். மீன லக்னத்தில பிறந்த மிதுனம். ஆகையினால் இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணும், இருவேறுபட்ட நிலைப்பாடுகள் உள்ள வீடு, மனைகள் இருப்பதனால இவங்களுக்கு எந்த ஒரு தடயமும் இல்லை. வளர்ச்சி அடைந்து கொள்ள வேண்டும். தெருக்கூத்தை பட்டு கவலைப்படாத லக்னங்கள் இருக்குமானால் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். ஏன் சார் இதெல்லாம் இவர குறிக்கிறார்? நீங்க பிரபஞ்சத்த அவுட் ஆஃப் சேஞ்சுல உள்ள பார்க்கணும். நீங்க வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, என்னுடைய ராசியில அதனால் இவர்களுக்கு வந்து மிதுனம், கன்னி, தனுசு, மீனத்தில பிறந்தவர்களுக்கு நீங்கள் வந்து தெருக்குத்து இருக்குது, வாஸ்து தோஷம் இருக்கிறது என்பது போன்ற கவலைகள் எல்லாம் நீங்க கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய இந்த உபய லக்னம் வந்து இருவேறுபட்ட நிலைப்பாடுகள். அப்ப தெருக்கூத்து என்பது என்றால் 2 விதமான சாலைகளை குறிக்கிடும். 2 விதமான சூழல். அங்க சாலைகள் என்பது சூழலை குறிக்கும். சூழல் என்பது என்ன? நம்ம ஒரு ட்ராக்கில் போனோம். பருவகாலங்கள் மாறுவது போல ஒரு திசையை ஒரு 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 பார்ட்லருந்து இன்னொரு பார்ட் கட் ஆஃப் ஆம்பறது. ஒரு கிழக்கு ஒரு ரோடு வரும். நேரா டைவர்ஷன் பண்ணி போகும். அப்பொழுது இருவேறுபட்ட ஜங்ஷன் அமைகிறது. அந்த ஜங்ஷன் ஆஃப் கார்னர்ல இருக்கக்கூடியது என்னது? திசை மாற்றம். இந்த லக்னக்காரங்களுக்கு இதெல்லாம் வந்து சிறப்பாக அமையும். இவர்கள் வாழ்க்கையில வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. உன்னதமான நிலைமைகள், வீடு, வாசல் எல்லாம் உன்னதமான எக்ஸ்போர்ட் நிலைமைக்கு போயிட்டே இருப்பாங்க சாமி. அதனால நீங்கலாம் வந்து இத பத்திலாம் கவலைப்பட வேணாம். வொரி பண்ண வேணாம். உங்களுடைய லக்னம் வந்து மிதுன லக்னமா, கன்னி லக்னமா, தனுசு லக்னமா, மீன லக்னமா உங்க வீட்ல யாருக்காச்சும் ஒருத்தர் இருக்கும். அவரு பேர்ல அவருடைய பேர் ராசிக்கு நீங்க வீட்டை அமைத்துட்டு ஜம்முன்னு வாழுங்க. வாழ்க்கை பயணம் இனிதே சுகமாக அமையும். அதை விடுத்துவிட்டு, இதை ஏன் இவர் வந்து எனக்கு பொறாமைன்னு சொல்ல ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்ச சக்திகளே இந்த இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதன் ஒருத்தர் போனோம்னு சார் இது பசு மனை, யானை மனை, குதிரை மனை. யோவ்! இதெல்லாம் எந்த மனைன்னு எல்லாருக்கும் தெரியும். நீ கார்னர் ஆஃப் நீ வச்சிருக்கிற அந்த குழி கணக்கிலேயே ஒருத்தன் 36 ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்கான். ஒருத்தன் 32 வச்சிருக்கான். ஒருத்தன் 30 வச்சிருக்கான். கேட்டா இதெல்லாம் வந்து கட்டடக்கலை. இதெல்லாம் வந்து அந்த வாஸ்து, இந்த வாஸ்து. நான் வந்து வாஸ்து சாஸ்திரத்தை குறை கூறவில்லை. நீங்கள் இன்னைக்கு எல்லா இடத்திலும் இன்டர்நெட் வசதி இருக்கிறது. எல்லாருமே நூலகம் செல்ல வேண்டியதில்லை. நீங்கள் வேரியேஷன் ஆஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து பெறலாம். மீறி என்றால் பழைய மூலநூல்களை ஆராயலாம். இன்றைய காலகட்டம் எல்லாமே நம்முடைய படிப்படையிலிருந்து இன்னைக்கு டெசிமல் அளவு வந்துருச்சு. நீங்கள் ஒரு 16 போல்ட் நெட்ட போட்டா இங்க இருந்து அமெரிக்கால போடலாம். அதே ஒரே ஸ்பேனர் ஒரே இடத்துல சேருது. அப்ப அதே போலவே நம்முடைய வாஸ்து பலன்கள் அனைத்துக்குமே நாம வந்து அடிக்கணக்கை குடுத்து அதுக்கான பலன்களை குடுத்து விட்டாச்சு. இதை விடுத்துவிட்டு இன்னும் முரண்பாடான கருத்துக்குள்ள நுழைஞ்சு நீங்கள் வந்து வாழ்க்கை நேரத்தை வீணடிக்க வேண்டாம். முடிந்தவரை நீங்கள் வந்து வீடு கட்டும் பொழுது, இந்த காம்பஸை வைத்து கிழக்கு, மேற்கு என்ற விஷயத்தை நீங்க ஆய்வு செய்து செய்ய வேண்டும். ஆகையினால் இதை ஒரு அடிப்படை தகவலாக எடுத்துக் கொள்ளுங்கள். மேலும் அடுத்த பதிவில் இன்னும் உங்களுக்கு இதனுடைய வளர்ச்சி விகிதங்களை உங்களுக்கு வந்து நான் காட்டுகின்றேன். வாஸ்து என்பது என்ன? அதனால என்ன குற்றங்கள்? எப்படி இருந்தால் இப்போ உதாரணமாக இப்ப மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடம். இது இது எந்த வீடு? இது வந்து தெற்கு திசையை குறிக்கின்றது. அப்ப ஒரு மிதுன லக்னத்துக்காரனுடைய பொருளாதார அமைப்பு தெற்கு சார்ந்திருக்கான். வீட்ல தெற்கு சார்ந்த இடத்துல பணம், கஜானா எல்லாம் 2ஆம் இடத்துல இருக்கும்போது, அவன் வரவு செலவு பண்ணும்போது, அவனுக்கு பண வரவுகள் ஆட்டோமேட்டிக்கா அமையும். இதே வந்து பார்த்தீங்கன்றால், இன்னொரு விஷயத்த கண்ணோட்டத்துல பார்ப்போம். இந்த சிம்ம லக்னக்காரன். இவனுக்கு கன்னி தென்மேற்கு மூலை சைடு தான் அமையும். திடீர்னு இந்த மூலையில வைப்பான், அந்த மூலையில வைப்பான் மாற்றிக் கொண்டே இருக்கும். அப்ப இந்த காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம் வந்து கன்னி. மேசத்திற்கு கன்னி. அப்ப கன்னி என்பது
உங்களுக்கு பணம் வரவு சமுதாயத்தில் உள்ள அடுத்த வெற்றி பெறுவதால் உங்களுக்கு பணம் வரவும். இந்த பணம் வரப்போறது 2 ஒரு 2, 6, 10 என்பது ஒரு திரிகோணம். சரி, இதெல்லாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்து, இந்த தகவல்களை மேலும் எங்களுடைய வளர்ச்சிப்படுத்தி, ஊக்கப்படுத்தி, உங்களில் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் இதில் விடுபட்ட தகவல் அனைத்தையுமே அடுத்த பதிவில் மிக நேர்த்தியாக காண்போம். நன்றி, வணக்கம்.